ஹாய்மா. இன்னைக்கு நம்ம கோவில்ல அபிஷேகம். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன், எப்போ செய்கிறதுன்னு டைமே கிடைக்கல. வேறு கோயிலுங்களுக்கெல்லாம் போய்க்கிட்டு நம்ம கோயிலில் செய்ய முடியாமல் இருந்தது. பொண்ணு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அவங்களுக்கும் செய்கிறதுக்கு முடியலை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு இந்த வெள்ளிக்கிழமையாவது நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் கிளம்பிட்டோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எல்லா அபிஷேகமும் எடுக்கலை, எல்லாம் ஷார்ட்டாக எடுத்துட்டாரு. இந்த வீடியோ மட்டும்தான் இது மாதிரி எடுத்தாங்க. அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. 1 ஹவர் தான் நல்ல நேரம். அதனால் அபிஷேகமும் பண்ணணும், பொங்கலும் வைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பொங்கலுக்கு கோவில் முன்னாடியே வாசல்லையும் வச்சுட்டு பொங்கலை அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு அது கொஞ்சம் தண்ணியே ஜாஸ்தி வச்சு விட்டுட்டு அதை வெந்துக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டுட்டு தான் நான் அபிஷேகம் ஆரம்பித்தேன். இந்த அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போதே போயிட்டு அரிசி போட்டுட்டு வந்துட்டேன். அரிசி போட்டுட்டு அது வெந்துட்டு இருக்கும்போதே அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னாக்கா நல்ல நேரத்துக்குன்னு தனியாக ஒரு டைம் நம்ம ஒதுக்க வேண்டாமேன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே அது வெந்துக்கிட்டே இருந்தது. போய் கிண்டி விடுறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால தான் தண்ணி ஜாஸ்தி வச்சேன், அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால. ஏன்னா அபிஷேகத்தை பாதியில் விட்டுட்டு போகவும் முடியாது. அதனால் இந்த அபிஷேகங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணேன். நம்ம கோவிலில் நம்மளே அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு சந்தோஷமானது. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக அபிஷேகங்களை எல்லாம் முடிச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு தான் யாருக்கும் வர்றதுக்கு முடியாமல் ஆயிடுச்சு. பொங்கலும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. தண்ணி அதிகமாக இருந்ததுனால ஈஸியாக எதுவும் ஆகாமல் நல்லபடியாக அதுவும் வெந்துருச்சு. அப்படியே வெல்லத்தையும் போட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு கிண்டியாச்சு. அங்கே அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இதை கிண்டிட்டு அடுப்பை இது பண்ணி வச்சுட்டு திரும்ப போயிட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு போயிட்டேன். சீக்கிரமாக அப்படியே அலங்காரமும் பண்ணிட்டேன். அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே 4-5 பேர் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் பிரசாதத்தை எடுத்து கொடுத்தாச்சு. ஏன்னா கோயில் பிரசாதம் யாருமே இல்லை, நாங்கள் மட்டுமே இருக்கோம்னு நினச்சோம். அப்படியே சாமி கும்பிட வந்தவங்களுக்கும் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு சந்தோஷமாக நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.